ஆப்புக்கு மேல ஆப்பு வாங்குற டிடிஎஃப் வாசன். கெத்து குறையாம மாசா என்ட்ரி கொடுத்த சிறைப்பறவை டிடிஎஃப் வாசன். நான் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன். எல்லாரும் பாத்துக்க, நானும் பெரிய ரவுடி தான். 2K கிட்ஸோட கனவு நாயகனாக அறியப்பட்ட 23 வயசான டிடிஎஃப் வாசன் பைக் ஸ்டன்ட்ஸ் மூலமாவே ரொம்பவே ஃபேமஸ் ஆனாரு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை தாண்டி அவர் மேல இருக்கிற போலீஸ் கேசஸ்னாலேயே அவர் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பாயிண்ட்ல வந்து பைக் ஸ்டன்ட்ஸ் எல்லாம் வந்து ரூல்ஸை மீறி வந்து அவர் பண்ண ஆரம்பிச்சதுனாலே அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அதையும் ஹைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவர் ரூல்ஸ் மீறதும் போலீஸ் வந்து இவர் மேல கேஸ் போடுறதும் வழக்கமாவே இருந்துச்சு. ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா டிடிஎஃப் கிட்ட இருந்து லைசன்ஸே வந்து ரத்து பண்ணிட்டாங்க. லைசன்ஸை ரத்து பண்ணியும் டிடிஎஃப் வாசன் கொஞ்சம் கூட அடங்காம மறுபடியும் பண்ணிட்டே இருந்தாரு. ஸோ அதனாலே வந்து போலீஸ்க்கும் இவருக்கும் ஒரு இணைப்பெரியாத பாண்டிங் இருந்துட்டே வந்துச்சு. நான் சாதாரண ரவுடி இல்ல, மிகப்பெரிய ரவுடின்னு காட்டுறதுக்காகத்தான் வாண்டடா வண்டியில் ஏறி வந்தேன். ஜெயிலுக்கு போறதும் வரதுமாவே பிஸியா இருந்த டிடிஎஃப் வாசன் இப்போ திடீர்னு புதுசா ஒரு கேஸ்ல சிக்கியிருக்கார். இப்போ ரீசெண்டா என்ன ஆயிருக்குன்னா, அவர் வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போது லவுட் ஸ்பீக்கர்ல போன் பேசிட்டே வண்டி ஓட்டி இருக்காரு. போலீஸ் வந்து கபார்னு நம்ம டிடிஎஃப் வாசனை புடிச்சிட்டாங்க. போலீஸ் கிட்ட கச்சிதமா சிக்கிக்கொண்ட டிடிஎஃப் வாசன் என்ன சொல்றாருன்னா, என்ன பார்த்துதான் வந்து இளைஞர்கள் கெட்டு போறாங்களா, தெருக்கு தெரு டாஸ்மாக் இருக்கு, அதெல்லாம் பார்த்து கெட்டு போக மாட்டாங்களா அப்படின்னு சொல்றதை தாண்டி நான் மட்டும்தான் வந்து இப்போ வந்து ஆக்சிடென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன், எவ்வளவு பெரிய செலிபிரிட்டிஸ் வந்து ஆக்சிடென்ட் கிரியேட் பண்ணி பெயில் வாங்கிட்டு போறாங்க, அவங்களெல்லாம் சும்மா விடுறீங்களே அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாலாம் பேசியிருக்காரு. வச்சு பேசலையே, நான் ஸ்பீக்கர்ல தானே வச்சு பேசினேன். ஆனா எனக்கு யாரோட உயிருக்கு நான் பங்கு விளைவிச்சேன். போர்ச்சே கார் எடுத்துட்டு 2 பேரை ட்ரங்க் அண்ட் ரைட்ல கொன்னவங்களுக்கு பெயிலு. எனக்கு நான் நீதித்துறை தான் நம்பி இருக்கேன். இப்ப நீதிபதியை தான் பார்க்க போறேன். எனக்கான நீதி எனக்கு கிடைக்கணும். அப்ப எதுக்கு வளரணும்? ஒரு சின்ன 23 வயசு பையன் எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம வளர்ந்தா இப்படிதான் செய்வீங்களா? கலர் சட்டையில கெத்து குறையாம தில்லா மாசா ரஜினி ஸ்டைல்ல மதுரை ஜெயிலுக்கு வந்த டிடிஎஃப் வாசன் திடீர்னு ஆவேசமாகிட்டார். இனிமே வேகமா கார் ஓட்ட மாட்டேன்னு எழுதி கொடுத்த டிடிஎஃப் வாசனுக்கு மதுரை நீதிமன்றம் பெயில் கொடுத்திருக்கு. இனி டானுக்கெல்லாம் டானா வலம் வருவார்னு அவரோட ஃபேன்ஸ் கெத்தா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் பண்றது சரியா தப்பான்னு தெரியல. இவங்க ஃபேன்ஸ் இவரை ஹைப் பண்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.